ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம், சாய் சீனு. சாய்ராம், இன்றைய தினம் நம் சத்குரு ஷீரடி சாயப்பாவுடைய புனிதமான தோரகமாயில இருக்கும் பாபா அமர்ந்த ஷீலாக்கல்லை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் தரிசனம் பண்ண போகிறோம். சாய்ராம், நம் அனைவருக்குமே தெரியும், நம் சத்குரு ஷீரடி சாயப்பா ஷீரடியில் 60 ஆண்டு காலம் தோரகமாயி என்னும் மசூதியில் பாபா வாழ்ந்தார். சாய்ராம், இந்த தோரகமாயி தான் பாபாவுடைய வீடு. சாய்ராம், இந்த வீட்டுக்கு பூட்டோ சாவியோ கிடையாது. எண்ணற்ற பக்தர்கள் இந்த பாபாவுடைய புனிதமான வீட்டுக்கு வருவாங்க. இந்த வீட்டுக்கு வந்து பாபாண்ட அடைக்கலம் புகுந்த எல்லாரு பக்தருமே பாபா காப்பாற்றியிருக்காரு. அதே போல் நோய் நொடியோடு வந்த பக்தர்களுக்கு தஞ்சமடைஞ்சி பாபாவுடைய பாதத்தில், சாய்நாதா, என் உடலில் இந்த போல் ப்ராப்ளம் இருக்குது, இந்த ப்ராப்ளத்தில் எல்லா இடத்தும் நான் போயிட்டு வந்து கடைசியாக உன்னுடைய புகழை கேள்விப்பட்டு உன்னுடைய தோரகமாக்கி வந்து உன் பாதத்தில் நான் தஞ்சம் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்ன பக்தரையும் பாபா பரிபூர்ணமாக காப்பாற்றி அருளை செஞ்சிருக்கார். சாய்ராம், இது போல் பாபாவுடைய எண்ணற்ற அற்புதங்கள் நீலைகள் அமைஞ்சது தான் இந்த புனிதமான தோரகமாயி. இந்த தோரகமாயில பாபா அமர்ந்த ஷீலாக்கல் இருக்கு. சாய்ராம், இப்போ இந்த ஷீலாக்களுடைய மகத்துவத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். சாய்ராம், இந்த ஷீலாக்கள் வந்து தோரகமாயில சபா மண்டபத்தில் பாபாவுடைய இந்த புகைப்படத்துக்கு கீழேயே வச்சுருக்காங்க. நீங்கள் ஷிரடிக்கு போகிற மாரி இருந்தீங்கன்னா ஷிரடியில் பாபாவுடைய தோரகமாயில பார்க்கலாம். ஒரு பெரிய ஒரு ஃபோட்டோ, பாபா வந்து கால் மேலே கால் போட்டு ஒரு ஃபோட்டோவில் இருப்பார். அந்த ஃபோட்டோ கீழே பார்த்தீங்கன்னா இந்த கல் இருக்கும். இந்த கல் ஷீலாக்கல். சாய்ராம், பாபா அமர்ந்த இந்த புனிதமான ஷிலாக்கல் தோரகமாயில கிழக்கு சுவர் மையப்பகுதியில் சபா மண்டபத்தில் அருகில் தான் சாய்ராம் இந்த கல் வச்சுருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நம் சத்குரு ஷீரடி சாய்பாபா இந்த புனிதமான ஷீலாக்கல்லில் மேற்கு நோக்கி தான் சாய்ராம் பாபா அமர்ந்திருப்பார். இந்த ஷீலாக்கல்லில் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய புனிதமான பாதுகாய்கள் அந்த காலகட்டத்தில் மார்பிளில் ஆன பாதுகாய் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வெள்ளி பாதுகாய் வந்து பிரதிஷ்டை பண்ணாங்க. இப்போ வந்து இந்த கோல்டன் வடிவில் பாதுகா வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. சாய்ராம், நம் சத்குரு ஷீரடி சாயப்பா தோரகமாயில இந்த புனிதமான ஷீலாக்கல்ல அடிக்கடி அமர்வது பாபாவுடைய வழக்கம். சாய்ராம், அதே போல் இந்த புனிதமான ஷீலாக்கல் தோரகமாயில சபா மண்டபத்தில், அதாவது போர்ட்டிகோ எனப்படும் சபா மண்டபத்தில் பாபா இந்த கல்லை அடிக்கடி அமர்ந்திருப்பார். சாய்ராம், முதல்ல இந்த கல் வந்து தோரகமாய செவரை ஒட்டி தான் இருந்தது. பின்னர் வந்து இந்த கல் கிழக்கு சுவர் பக்கமாக மாற்றப்பட்டது. சாய்ராம், அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் இந்த கல் வந்து, இந்த பாபா அமர்ந்த ஷீலாக்கல் வந்து நம்ம பாபாவுடைய லெண்டி பார்க் இருக்குல்ல சாய்ராம், லெண்டி பார்க்கில் இருந்ததாகவும் ஒரு புராணங்கள் சொல்லப்படுது. அதுபோக அப்துல் பாபா கிராம மக்கள் எல்லாமே இந்த கல்லில் வந்து துணி துவைத்ததாக ஒரு புராணங்கள் சொல்லப்படுது. சாய்ராம், நம் சத்குரு ஷீரடி சாயப்பா ஒரு முறை லெண்டி பார்க்கில் இந்த புனிதமான ஷீலாக்கல் மேலே பாபா அமர்றாரு. அப்போ அங்கே இருக்க பக்தர்கள் வந்து பாபா அமர்ந்த பார்க்குறாங்க. பாபா அமர்ந்த இந்த மகத்துவத்தை இந்த கல்லை தோரகமாய்க்குள்ளே கொண்டு வராங்க. தோரகமாயில சபா மண்டபத்தில் இந்த கல் வந்து வச்சுருக்காங்க. சாய்ராம், அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த கல்லுடைய மகத்துவம் வந்து பாபாவுடைய ஆசான் என்றும் பக்தர்கள் வந்து போற்றப்படுது. சாய்ராம், அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு முறை ஷீரடிக்கு ஒரு மல்யுத்த பயில்வான் வந்து வராரு. அப்போ பாபாண்ட வரும்போது பாபா சொல்லுவார், இந்த கல்லை, இந்த ஷீலாக்கல்லை வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நவுத்துன்னு அப்படின்னு பாபா சொல்லுவார். அந்த பயில்வான் வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணுவார். அவர் பலசாலி பயில்வான், தொடர்ந்து முயற்சி பண்ணுவார். ஆனால் அவர் முயற்சி தோத்துரும். கல் வந்து ஒரு சிறிய அடி கூட நவராது. சாய்ராம், அப்போ பாபாவை பார்த்து சைலண்டாக நிற்பார். பாபாவும் சிரிச்சிட்டு நிற்பார். சிறிது நேரத்தில் பாபா என்ன பண்ணுவார், தன்னுடைய சட்காவில் அந்த கல்லை வந்து ஒரு ஓங்கி ஒரு தட்டுவார். சாய்ராம், அந்த கல் வந்து என்ன ஆகுன்னா, ஒரு பாலை போட்டு அடித்தா எப்படி ஓடும், அதுபோல் அந்த கல் வந்து 3 சிறிய படிகளை வந்து தாண்டி அது கிழக்கு நோக்கு சுவரில் வந்து நகரம். சாய்ராம், நம்ம பாபாவுடைய அற்புதம் பாருங்கள். சாய்ராம், பயில்வான் வந்து அப்படியே வாயடிச்சு போய் கம்முன்னு இருந்துருவார். ஏன்னா அவர் அவ்வளோ பலசாலியாக இருப்பார். நம்ம பாபா அந்த சட்காவில் ஒரே ஒரு தட்டு தான் தட்டினார். அது 3 சிறிய படிக்கிட்டு நோக்கி கிழக்கு நோக்கி போய் அந்த கல் போய் அமர்ந்திருக்கு. சாய்ராம், பாபாவுடைய சக்தி இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. சாய்ராம், நம் சத்குரு ஷீரடி சாயப்பாவுடைய அவருடைய அற்புதத்தையும் அவருடைய சக்தியும் எல்லா பக்தர்களுமே உணரணும். இறைவனே ஒருவர், பாபாவுடைய திருப்பாதத்தில் நீங்கள் விழுந்து வணங்குங்க, உங்களுடைய எல்லா நிலைகளும் மாறும். அதே போல் பார்த்தீங்கன்னா ஷீரடிக்கு போகும்பொழுது மறக்காமல் தோரகமாய்க்கு போங்க. பாபா வாழ்ந்து கொண்டிருக்கும் புனிதமான வீடு பாபாவுடைய பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலை சபா மண்டபத்தில் தான் கிழக்கு நோக்கி தான் இந்த புனிதமான கல் இருக்குது. இந்த கல்லை தொட்டு வணங்குங்க. ஏன்னா பாபா அமர்ந்த புனிதமான ஷீலாக்கல். நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர். நம் ஷீரடி சாயப்பா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய்.
அல்லா மாலிக்.